இந்த பொடுகு, இந்த பேனு, அதுக்கப்புறம் நிறைய முடி கொட்டிகிட்டே இருக்கிறது. முடி கொட்டிகிட்டே இருந்தால் ஐஸ்வர்யமே கிடையாது, தருதிரம்பா. எவன் வீட்டில் முடி கொட்டிகிட்டே இருக்கோ, நம்ம வீட்டு ஃபுல்லாக முடியாக சிந்திருக்கும், அந்த மாதிரிலாம் சிந்தப்படும். அதெல்லாம் அந்த அந்த பாபத்தை நிவர்த்தி பண்ணுறாவ. எப்படின்னா, அந்த வேப்ப இலையால், வேப்ப எண்ணெயால் விளக்கேற்றிட்டு அந்த எண்ணெயை அன்னைக்கு ஸ்நானம் பண்ணுறது. அன்னைக்கு என்னைக்குன்னா செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு 3 நாளில் துர்க்கையை வழிபடலாம். பௌர்ணமி அன்னைக்கு வழிபடலாம், அஷ்டமி அன்னைக்கு வழிபடலாம், நவமி அதெல்லாம் விட்டுருங்கோ. அஷ்டமி அன்னைக்கு வழிபடும் போது துர்க்கையை பரிபூர்ண கிருபை கிடச்சிரும். பௌர்ணமி போது கிழமைகளில் செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு காலம்பரை எழுந்துட்டு இந்த வேப்ப இலையை எண்ணெயை நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டு வேப்பம் கொழுந்த வாயில் போட்டு மின்னு முழுங்கிட்டு வீட்டுக்குள்ளே வேப்ப இலை கொழுந்த கட்டுறது. கட்டிட்டு வாசல் 2 வாசல்லையும் எலுமிச்சம்பழ விளக்கு இருக்கு இல்லையா, அதை வேப்ப இலையால் ஏற்றி, அந்த வேப்ப எண்ணெயால் ஏற்றி அதை வாசலில் வைக்கிறது. வாசக்காலில் 11 ரூபா, இந்த பக்கம் ஒரு 11, இந்த பக்கம் ஒரு 11, நோட்டாக வைக்காமல் காயினாக வைக்கணும். முடிச்சு கிடிச்சு போடாமல் வச்சு, ₹1 2 ரூபா எதுவாக வேணா இருக்கலாம், காயினாக இருக்கணும். 2 பக்கம் வாசலில் வச்சு விளக்கு பக்கத்துலேயே வச்சுருது. அந்த சமயத்தில் நம்ம வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுற செருப்பு கிருப்பெல்லாம் அதை எடுத்தாப்புல வச்சுக்காம வேப்ப இலையை சொல்லிட்டு, சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்து துர்காம் தேவீம் சரணமகம் பிரபர்த்தே சுதர சிதரசே நமஹா அப்படின்னு மந்திரங்கள்லாம் தெரிஞ்சா